விஷன் எடுக்கணும். ஒண்ணு அந்த வழியில ஓடணும், சில நேரத்துல நடக்கணும். அப்ப ஓடுறதுக்கு நம்மளுக்கு அதிகமா என்ன தேவைப்படுது? ஒரு அத இங்கிலீஷ்ல வந்து பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். அதாவது உடனடியாக ஒரு பெரிய பலன். நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஓடினே இருக்கோம். சிலர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து சத்தியத்தை சொல்ல ஓடுவாங்க, சிலர் குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு ஓடுவாங்க. ஏதோ ஒரு வகையில ஓடினே இருக்கோம். அந்த ஓடுறதுக்கு தேவையான பலன் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கிட்ட தான் வரும். எவ்வளவு ஓடினாலும் இன்னைக்கு சில பேர் நம்முடைய சகோதரர்கள், இங்க இருக்கிற சகோதரர்களே சொல்லுவாங்க, டெய்லி கண்டினியூஸா நிறைய தேவனுடைய வேலை செய்வாங்க. நம்ம போய் கேட்கும், உங்களுக்கு டயர்ட் ஆகலையான்னு. என்னன்னே தெரியல, எங்களுக்கு சோர்வே வரலன்னு வாங்க. நான் வந்து அவ்வளவு நேரம் தூக்கம் இல்லாம கூட போயிட்டு வந்து கூட சோர்வடியிலன்னு வாங்கும். அப்ப எங்க இருந்து வந்து உங்களுக்கு பலன்னா இந்த வசனம் சொல்லுது பதில். அப்ப அவங்க ஓடுனாலும் என்ன ஆகலன்னா அவங்க இலைப்படையவில்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதா? தேவன் ஒரு பலன் கிடைச்சிருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வச்சார். குதிரையோட வேகமா ஓடினாராம் எலியா. ஆகாப் ராஜா குதிரையில வரார். ஆனா ஆகாப் ராஜா குதிரையில வரதுக்கு முன்னாடி எலியா ஓடுறாரு. முன்னாடி ஓடினாரா, குதிரையை தோத்துச்சா எலியா கிட்ட. குதிரையை தோக்கடிக்கிற அளவுக்கு ஓடி இருக்காருன்னா இவருக்கு பலன் எங்க இருந்து வந்தது? தேவன் கொடுத்தார். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் மட்டுமாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாபுக்கு முன் ஓடுறார். அப்ப ஓடுறதுக்கான பலனும் கொடுக்கிறாரு. அடுத்து நான் நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன்.